எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம நிக்கீஸ் கிச்சனில் கிட்ஸ் ஸ்பெஷல்னே சொல்லலாம். குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு டெய்லி நம்ம ஜூஸ் கொடுத்து விடுவோம். அது டெய்லி ஒரே மாதிரி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் போர் அடிக்கும். என்னம்மா டெய்லி இதே மாதிரி ஜூஸ் கொடுத்து விட்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக என்னோடய ஐடியாஸ் யூஸ் பண்ணி நான் ஒரு 6 டேஸ்க்கு ஜூஸ் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த ஜூஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்களும் நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க. அவங்களுக்கு எந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சது, எந்த ஜூஸ் பர்டிகுலராக ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி பண்ண போகிற இந்த 6 வெரைட்டி ஆஃப் ட்ரிங்க்ஸ் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு இந்த சம்மர் சீசனில் பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கும் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல நம்ம பார்க்க போகிறது மசாலா மோருங்க. இந்த மசாலா மோர் பண்ணுறதுக்கு ஒரு 3 கரண்டி அளவுக்கு தயிர் எடுத்துக்கிட்டேன். ஃப்ரெஷ்ஷாக உர ஊற்றின தயிர் எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் மதியம் பேக் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்னுமே புளிப்புத்தன்மை ஆயிடும். ஸோ அவங்களால குடிக்க முடியாது. அதனால் ஃப்ரெஷ்ஷாக உர ஊற்றின தயிர் ஒரு 3 கரண்டி அளவுக்கு எடுத்துக்கலாம். அதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் போட்டிருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. உங்கள் குழந்தைங்க நல்லா கருவேப்பிலை விரும்பி குடிப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் சேர்த்தும் போட்டுக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சம் உப்பு. இதெல்லாம் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதான். இது பெரியவங்களுக்கு குடிக்கிறீங்கன்னா சின்ன பச்சை மிளகா கூட ஆட் பண்ணுவாங்க. பட் குழந்தைகளுக்கு பச்சை மிளகா வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் ஆட் பண்ணலை. இதை கொஞ்சமாக ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி கலந்து மறுபடியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அட் அ டைமில் நிறையா தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க, அப்போ அரைப்படாது சரியா. இப்போ ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம பாட்டிலில் ஊற்றி கொடுத்துடலாம். இது சாதாரணமாக நினைக்காதீங்க, வெயில் காலத்துக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ட்ரிங்க் இது. அடுத்தது நம்ம பண்ண போகிறது ஆல்மண்ட் ரோஸ் மில்க் ஷேக். குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது ஒரு 10 பாதாம் அளவுக்கு எடுத்துகிட்டு நைட்டே சுடு தண்ணியில் ஊற வச்சுருங்க. அப்போ ஸ்கின் நல்லா உறிஞ்சு வரும். நான் பச்சை தண்ணியில் ஊற வச்சதுனால சரியாக ஸ்கின் வரமாட்டேன்ருச்சு. அதனால் கத்தி வச்சு நான் அதை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. ஸ்கின்னு நல்லா பீல் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. நான் பச்சை பால் தான் சேர்க்குறேன். அப்படியே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அடுத்ததாக 1 டம்ளர் பாலை அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு நல்லா அது கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அரைச்சி வச்சுருக்கிற பாதாம் இருக்குல்ல, அதையும் இந்த டைமில் சேர்த்துக்கலாம். சேர்த்தோன்னே என்ன ஆகும்னா இந்த பாதாம் கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ பால் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இது ட்ரிங்க் அப்படிங்கிறனால ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா குழந்தைங்க மத்தியானம் குடிக்கும்போது நல்லா இருக்காது. கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் சுகருக்காக நான் ப்ரௌன் சுகர் சேர்க்குறேன். நாட்டு சர்க்கரை சேர்க்கலைங்க, இது ப்ரௌன் சுகர். அதனால் அப்படியே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டேன். இது கொஞ்சம் நேரம் மறுபடியும் நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் திக்காக ஆரம்பித்ததுக்கப்புறம் இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட போகிறோம். பார்த்திங்களா, இந்தளவுக்கு ஆற விட்டுடலாம். ஆறிடுச்சு அப்படின்னா தான் இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லை சூடாக குடிக்கிறத விட ஏன்னா நம்ம இதில் ரோஸ் மில்க் சிரப் ஆட் பண்ண போகிறோம்ல, அதனால் நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் மில்க் சிரப் எடுத்துக்கிட்டேன். நான் எசன்ஸ் எடுக்கல, சிரப் எடுத்துக்கிட்டேன். இதுலேயும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு வேணால் சுகரோட கன்சிஸ்டன்சி லெவலில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஊற வச்ச சப்ஜா சீடு இருக்கு இல்லைங்களா, அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஊற வச்சுருந்தேன். இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்துருச்சு தண்ணியில் ஊற வச்சதுனால. அதையும் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றி கொடுத்துட்றேன். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பெரியவங்களே ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு வேணால் பொடி பொடியாக கட் பண்ண நட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பண்ண போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளுந்தங்கஞ்சி தான். உளுந்தங்கஞ்சி நான் சொல்கிற இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள், கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தை நைட்டே ஊற வச்சுட்டேன். அதை தண்ணியை கொஞ்சம் வடிகட்டிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு ஒரு 3 ஏலக்காய் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துட்டு அதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கொதிக்க விட வேண்டியதுதான். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் வேணால் தண்ணி கலந்துக்கோங்க. ஏன்னா உடனே கெட்டியாக ஆரம்பிக்கும், அப்புறம் அடி பிடிச்சிரும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு. இப்போ இதில் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நாட்டு சர்க்கரை நான் சேர்க்குறேன். ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் ஊற வச்சதே கொஞ்சம் அதிகமாக வந்துருச்சு. இது நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் குடித்தோம். பாப்பாவுக்கு ஊற்றி கொடுத்ததுக்கப்புறமா ஸ்நாக்ஸுக்கு ஊற்றி கொடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ மிச்சம் இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் நான் சேர்த்துக்கிட்டு அதையும் மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். இப்போ நம்ம உளுந்தங்கஞ்சி என்ன பண்ணுறேன்னா பாப்பாவுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து ஊற்றிக்கிறேன். ஒரு 4 கரண்டி அளவுக்கு இதில் ஊற்றிக்கிறேன்.
வச்சதை நம்ம அப்படியே குடிச்சிக்கலாம். பாப்பாவுக்கு வந்து ரொம்ப மத்தியானம் கெட்டியாயிரும் அப்படிங்கிறதுனால இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் பால் வந்து சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இது வந்து டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜாதிக்காய் இருக்குது இல்லைங்களா, அதோட பவுடரை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா செம்ம வாசமாக இருக்கும். நல்ல ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. மஸ்ட்டு ட்ரை திஸ் ரெசிபிங்க. ரொம்ப நல்லா இருந்தது. பாப்பா நல்லா விரும்பி குடித்தாங்க. இதில் வந்து நாட்டு சர்க்கரைக்கு பொதுவாக பனங்கல்கண்டு இந்த டைமில் போட்டிங்கன்னா இன்னுமே ஹெல்தி. அடுத்து நம்ம பண்ண போகிறது ஃப்ரூட் கஸ்டர்ட் மில்க். இதுவும் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி. இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸையும் நம்ம அவங்களுக்கு சாப்பிட வைக்கணும்னா அதுக்கு இது பெஸ்ட்டான ரெசிபின்னு சொல்லலாம். 1 டம்ளர் பாலை காய வச்சுக்கோங்க. அது காஞ்சிட்ருக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர்னு சொல்லிட்டு கடைகளில் கிடைக்கும், நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். அது நான் வாங்கிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி கெட்டியாகாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பால் வந்து ஒன்ஸ் வந்து கொதிச்சிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த கஸ்டர்டை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து வெனிலா ஃப்ளேவரில் இருக்கிறனால இதோட நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. இதில் வந்து இனிப்புக்காக நம்ம வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜ் போதும், ரொம்ப கெட்டியாக கூடாது. நீங்கள் 2 ஸ்பூன் அளவுக்குலாம் சேர்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாகிடும், அப்போ குடிக்க முடியாது, ஸ்பூனில் அள்ளி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போது இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க. ஏன்னா ஃப்ரூட்ஸ் நம்ம இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம், சூடாக இருக்கவே கூடாது. நல்லா ஆறுனதுக்கப்புறம் வேணால் ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு பிடிச்ச எல்லா ஃப்ரூட்ஸையும் சேர்த்துக்கலாம். நான் மேங்கோ அண்ட் அப்புறம் ஆப்பிள் அண்ட் பொமோகிரானட் 3 ஆட் பண்ணியிருக்கிறேன். இதில் பனானா, கிரேப்ஸு இந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம், குவாவா. இப்போ இதையும் நம்ம வந்து பாட்டிலில் ஊற்றி கொடுத்துட வேண்டியதான். இதை நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டி பீஸஸாக வந்து கட் பண்ணி போட்டிருக்கணும். நீங்கள் அது மாதிரி போட்டுக்கோங்க, அப்போ குடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது நம்ம பண்ண போகிறது ட்ரெடிஷ்னல் ரெசிபி பட் ரொம்ப ஹெல்தி, பானக்கம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அதில் வந்து சர்க்கரைக்கு வந்து நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறேன், இனிப்புக்கு தகுந்த மாதிரி. இதுவும் பாடியை வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். சர்க்கரையை சேர்த்து முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக கொஞ்சமாக புளி தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் குட்டி லெமன், இருக்கிறதுலே குட்டி லெமனாக வந்து ஊற வச்சு அதோட ஜூஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுக்கு அண்ட் ஏலக்காய், சுக்குத்தூளும் ஏலக்காய் தூளும் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக லெமன் வந்து ஒரு 1/4 லெமன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி வந்து புளிப்புக்காக நம்ம வந்து புளி சேர்த்துருக்குறோம், இருந்தாலும் லெமனோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் புளிப்பு, அந்த சுக்கோட காரம், இனிப்பு, புளிப்பு எல்லாமே சேரும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க குடிக்கிறதுக்கு. நான் இதில் வடிக்கலை, கண்டிப்பாக நீங்கள் வந்து வடிகட்டி கொடுத்துருங்க குழந்தைகளுக்கு. இதில் ஏலக்காவெல்லாம் அப்படியே தெரியுது பாருங்கள். வடிகட்டி நீங்கள் ஊற்றி கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக குடிச்சிருவாங்க, உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கேரட் மில்க் ஷேக் பார்க்கலாமா. முதல்ல 1 கப் பால் வந்து சூடு பண்ணிடுங்க. பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சோடனே ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை வந்து நான் துருவி எடுத்துருக்கிறேன். அதை வந்து இதில் சேர்த்து நல்லா வேக விட போகிறேன். இதில் கேரட்டுக்கு பொதுவாக நீங்கள் பீட்ரூட் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். கொஞ்சம் நேரம் நல்லா இந்த பாலில் இந்த கேரட் நல்லா வெந்து வரணும். ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. வெந்ததுக்கப்புறம் பால் தனியாக கேரட்டை தனியாக எடுத்து வச்சுருங்க. கேரட்டை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த பால் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு மிச்ச பாலையும் உள்ளே ஊற்றிடுங்க. எல்லா பாலையும் ஒரே டைமில் ஊற்றுனீங்கன்னா அரைப்படாது கேரட், அதனால் அப்படி சொன்னேன். பார்த்திங்களா, நைஸாக அரைச்சதுக்கப்புறம் மிச்ச பாலையை உள்ளே ஊற்றி மறுபடியும் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா கேரட் மில்க் ஷேக் ரெடி. கேரட்லேயே வந்து தேவையான அளவுக்கு இனிப்பு இருக்கிறதுனால நம்ம இதில் இனிப்பு போட தேவையில்லை. அப்படி வேணும்னா நீங்கள் இதில் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணி பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். பண்ணிவிட்டு எப்படி என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க.